ஏழாவது தசகம். விளக்க உரை. முதல் ஸ்லோகம். பிரம்மதேவனை சிருஷ்டித்தல். ஓ குருவாயூரப்பா, இவ்வாறு 14 உலக ரூபமாக தோன்றிய தாங்கள் தானாகவே மறுபடியும் அந்த 14 உலகிற்கும் மேலே சத்தியலோகம் என்னும் இடத்தில் பிரம்மதேவனாக தோன்றினீர். எவரை பூமி, ஸ்வர்க்கம், பாதாளம் என்ற 3 உலகங்களுக்கும் ஜீவஸ்வரூபமாக உள்ள ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்லுகின்றார்களோ, எவர் விருத்தியடைந்த ரஜோகுணத்தின் விகாரத்தால் தோன்றிய பலவித சிருஷ்டிகளில் ஆவல் உள்ளவராக ஆனாரோ. இரண்டாவது ஸ்லோகம். அப்படிப்பட்ட இந்த பிரம்மதேவர் உலக சிருஷ்டியில் மனம் செலுத்தியவராய் தான் நன்கு அறிந்திருந்தும் கூட உலகை பற்றியதான அறிவை அடையாமல் கவலை அடைந்தவராய் இருந்தார். ஜெகநாயக, அப்பொழுது தாங்கள் தபசுக்கான ஏவுதலை செய்கிறவராகி தவம் செய் என்று இவ்விதமான காதுக்கு இனிமையான அசரீரி வாக்கை இந்த பிரம்மதேவரை கேட்கச் செய்தீர். மூன்றாவது ஸ்லோகம். பூமண்டலமானது ஜலத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது எந்த புருஷன் என்னை இவ்வாறு சொன்னான் என்று திக்குகளில் பார்த்து ஒன்றையும் பார்க்காதவராய் அந்த அசரீரி வாக்கின் பொருளை நன்கு அறிந்தவரும் 1000 தேவ வருஷங்கள் தவம் புரிந்தவருமான அந்த பிரம்மதேவனால் போற்றப்பட்ட தாங்கள் அந்த பிரம்மதேவனின் பொருட்டு ஒரே ஆச்சரியமயமான தன் இருப்பிடமான வைகுண்ட லோகத்தை காண்பித்தீர்கள் அல்லவா. நான்காவது ஸ்லோகம். எங்கும் வியாபித்துள்ள ஓ குருவாயூரப்பா, 14 உலகிற்கும் வெளியில் பிரகாசிக்கின்றதும் பிரம்ம ஜோதிஷாகிற பிரகாசத்தோடு கூடியதுமான எந்த உலகில் மாயை ஒரு பொழுதும் மாறுபாட்டை அடைவதில்லையோ, துக்கம், கோபம், அஞ்ஞானம், பயம் முதலிய உணர்ச்சிகள் விலகிச் சென்று விட்டனவோ, எங்கு இடைவிடாத பிரம்மானந்த பெருக்கு இருக்கின்றதோ, உங்களால் பிரம்மதேவனுக்கு காண்பிக்கப்பட்டதும் வைகுண்டம் என்றும் பெயருள்ளதுமான தங்களுடைய தாமஸ்தானமானது சிறந்து விளங்குகிறது. ஐந்தாவது ஸ்லோகம். எந்த உலகில் 4 கைகளுடன் கூடினவர்களும் இந்திரமணி போல நீல நிறமுள்ளவர்களும் பல வகைப்பட்ட ஆபரண ரத்தினங்களால் பிரகாசப்படுத்தப்பட்ட திக்குகளை உடையவர்களும் பிரகாசிக்கின்ற விமானங்களில் வசிப்பவர்களும் சுத்த சத்வஸ்வரூபர்களுமான ஜனங்கள் பக்தியினால் கிடைத்த அவ்வித உயர்ந்த ஸ்தானத்தை உடையவர்களாய் பிரகாசிக்கின்றார்கள். போக்கடிக்கப்பட்ட எல்லா பாபங்களை உடையதும் வைகுண்ட வடிவமானதுமான அப்படிப்பட்ட தங்களுடைய ஸ்தானம் சிறந்து விளங்கட்டும். ஆறாவது ஸ்லோகம். எந்த வைகுண்டத்தில் பலவித தேவ ஸ்திரீகளால் சூழப்பட்டவளும் மின்னல் கொடிக்கு ஒப்பான சகல ஜனங்களையும் மயக்கும் அழகிய கொடி போன்ற உடலால் திக் பிரதேசங்களை பிரகாசிக்கச் செய்கின்றவளும் ஆச்சரியப்பட தகுந்த அழகிய வைபவத்தோடு கூடினவளுமான ஸ்ரீ மகாலட்சுமியானவள் தங்கள் பாத தாமரையின் வாசனையை முகர்வதில் உள்ள ஆசை ஒன்றினாலேயே தானாகவே காணப்படுகிறாளோ, அப்படிப்பட்ட தங்களுடைய ஸ்தானத்தை எனக்கு தந்தருள வேண்டும். ஏழாவது ஸ்லோகம். இவ்வாறு காண்பிக்கப்பட்ட தங்கள் லோகமான வைகுண்டத்தில் பிரம்மதேவன் ரத்னமயமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பதும் கோட்டி சூரியன் போல் பிரகாசிக்கிற கிரீட்டம், தோள்வளை முதலிய ஆபரணங்களால் பிரகாசிக்கின்ற உருவத்தை உடையதும் ஸ்ரீவத்சம் என்ற மச்சத்துடன் கூடியதும் தான் பெற்றிருக்கும் கௌஸ்துபமணி காந்தியால் சிவந்ததும் எல்லா உலகத்திற்கும் காரணமுமான தங்களுடைய ரூபத்தை பார்த்தார். ஓ குருவாயூரப்பா, தங்களுடைய அந்த ரூபம் எனக்கு பிரகாசிக்கட்டும். எட்டாவது ஸ்லோகம். எங்கும் வியாபித்துள்ள ஓ குருவாயூரப்பா, கார்மேகம், காசாம்பூ இவற்றை போன்ற மிக அழகான காந்தி சமூகத்தால் திக் மண்டலத்தை மறைத்திருப்பதும்
கம்பீரமான மந்தகாசத்தின் பெருக்கால் விளங்கும் திருமுகத்தை உடையதும், பிரகாசிக்கின்ற சங்கு, கதை, சக்கரம், தாமரை இவைகளை தரித்திருக்கும் அழகான புஜங்களை உடையதும், பிரம்மதேவருக்கு சந்தோஷத்தை செய்யக்கூடியதுமான தங்களுடைய சரீரம் என்னுடைய ரோகத்தை போக்கடிக்க வேண்டும். 9வது ஸ்லோகம். பிரம்மதேவன் தங்கள் உருவத்தைக் கண்டு பரபரப்பு உண்டானவராய், சந்தோஷத்தில் மூழ்கியவராய், தங்களுடைய சரண கமலங்களில் விழுந்தவராய், அன்போடு கடமைகளை நிறைவேற்றியவனாக ஆகி, ஓ குருவாயூரப்பா, என்னுடைய இஷ்டத்தை அறிகிறீர். துவைத்தம் என்றும் அத்வைத்தம் என்றும் விளங்கும் தங்கள் ஸ்வரூப விஷயமான அந்த யதார்த்த ஞானத்தை உண்டு பண்ணும் என்று சொன்னாரோ, அத்தகைய தங்களை பஜிக்கிறேன். 10வது ஸ்லோகம். பிறகு முற்றிலும் சிவந்த தங்களுடைய கால்களில் வணங்கிய அந்த பிரம்மதேவனை கையால் கையை தொட்டுக்கொண்டு, உமக்கு ஞானமானது ஏற்பட போகிறது, சிருஷ்டி விதிகளால் சம்சார பந்தமும் ஏற்படாது என்ற வார்த்தையை சொல்லி மிகவும் மகிழ்ச்சியுறச் செய்து, தானும் அவருடைய மனத்தில் மறைந்தவராகி அவரை சிருஷ்டி காரியத்தில் தூண்டினீர். அத்தகைய பிரபு ஆரோக்கியத்தை பெருக்க வேண்டும். ஸ்ரீஹரே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.